பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு நேரம் பாட்டு பாடணும். இப்பொழுது நம்ம செய்திக்காக போகிறோம். யோகான் 12:24. யோகான் 12:24. தமிழ்லே இந்த செய்தி கொஞ்ச நேரம் தமிழ்லே நம்ம செய்தி கேட்க போகிறோம். 12:24 கோதுமை மணி. நானே தமிழில் படிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிறீங்க கன்னடத்தில் வேணா. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு விதை, கோதுமையில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு விதை மண்ணில் போட்டால் அது தண்ணி பட்டு இந்த மண்ணோடு சேர்ந்து அந்த கோதுமை அந்த விதை அழிஞ்சிரும், கொலன்னு ஆகி அழிஞ்சிரும். ஆனால் அதுக்குள்ளேருந்து ஒரு செடி வரும். அந்த இது அப்படி அழிஞ்சு போகாமல் அப்படியே இருந்தால் என்னாகும்? விழுந்து மடியாக விட்டால் அது அப்படியே இருக்குமா. ஒரு சமயம் அது பலன் கொடுக்காது, செடி வராது, அதில் கோதுமை கிடைக்காதான். அதுக்கு பதிலாக அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை தரும். விளைச்சல்னா தெரியுமில்ல, நிறையா பழம் கொடுக்கும். நிறையா கோதுமைலாம், ஒரு கோதுமை விழுந்து அழிஞ்சிச்சுன்னா நிறையா கோதுமை நமக்கு கிடைக்கும். நெல் அப்படி தான், ராகி எல்லாம் அப்படி தான் விளைச்சலை அளிக்கும். ஏன்னா உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதில் அர்த்தம் என்ன சொல்கிறாரு? அடுத்த வசனம் சொல்கிறாரு பாருங்க, 25. தமக்கென்றே வாழ்வோர் அப்படின்னா, நான் தமிழ் உங்களுக்கு க்ளீனாக புரியுது என்னமோ, ரொம்ப ஆழமான வார்த்தை இது. தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். மற்றவங்களுக்காக வாழாமல் நான் எனது குடும்பம் எனக்கு 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 நம்ம இதுக்காக வாழ்ந்தால் நம்ம என்ன செய்வோமா? நம்முடைய வாழ்வை இழந்துருவோமா? கடவுளை விட்டுட்டு, சொந்த பந்தங்களை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டோம்னா அது நஷ்டம் ஆகும். அதுதான் அங்கே இது. தமக்கென்றே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா அம்மா பேச்சும் கேட்கறதில்ல, சொல்கிறவங்க பேச்சும் கேட்கறதில்ல, கடவுள் பேச்சும் கேட்கறதில்ல. அவங்களுக்கே ஒரு தீர்மானம், முடிவு பண்ணிக்கிறது, இதுதான் வாழ்க்கை, நான் வாழ்வேன், நான் என்னானாலும் நான் சாதிப்பேன் அப்படின்னு சில பேர் போயிட்டா அவங்க வாழ்க்கை வீணாக போயிடும். இது பைபிள் வாக்கு. இன்னைக்கு எடுக்கும்போது இந்த வார்த்தை வருது. இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர். நம்முடைய வாழ்க்கையை பற்றி அதை பற்றி கருதாமல் நிலை வாழ்வுக்கு தம்மை உருவாக்குவர். அதாவது பரலோகத்துக்கு போகிற வழி. இப்போ நம்ம எப்போ பார்த்தாலும் அதை பற்றி பேசுவோம். என்னதான் இந்த உலகத்தில் செஞ்சாலும், ஒரு பாவியாக இருந்தாலும், பாவத்தில் விழுந்து கிடந்தால் கூட எல்லாருக்கும் மனசு எங்கே இருக்கும்? மனசெல்லாம் அவ்வளோதான். அப்படி யோசனை பண்ணுறவங்க எப்படியாவது கடவுளை அவங்கள போட்டு கழுவி எடுத்து சோதனை தப்பிச்சு ஏதோ ஒன்று பண்ணி பாவம் செஞ்சாலும் மன்னிச்சு ஆண்டவர்கிட்ட வந்தபோது என்ன செய்வாராம்? அந்த நிலைவாழ்வுனா நிம்மதியாக ஒரு இடத்துல பரலோகம், அதுதான் நிலைவாழ்வு. அங்கே நமக்கு கிடைக்குமா? அடுத்து 26வது வசனம் சொல்லுது, யோவான் 12. எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். இப்போ நமக்கு எல்லாருக்கும், இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், அம்மாவா நான் பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் நீங்களாம் என்ன செய்கிறீங்க? கேட்குறீங்க. அப்போ கடவுளுடைய வார்த்தையை கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? சில நேரம் மனசில், பிரதர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, ராஜினாமா நல்லா அவங்களும் ஜெபிக்கிறாங்க, ஏன் நம்மளும் அப்படி ஆகலாமேங்கிற ஆசை வரமா வராதா? இது எல்லாருக்கும் வரும். அப்போ நமக்கு அந்த ஆசை வந்துச்சுன்னா, தொண்டு அப்படின்னா வேலை. அந்த வேலை யாருக்காக செய்கிறோம்? கடவுளுக்காக செய்கிறோம். இப்போ நாங்கள் செய்கிறது யாருக்காக? கடவுளுக்காக, கடவுளுடைய மகிமைக்காக, எல்லாம் மனுஷருடைய நன்மைக்காக, நல்லதுக்காக. பைபிளில் தான் சொல்லுது ஒரு வார்த்தை, இந்த 1 கொரிந்தியர் 12:7 பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த வரங்கள், கிஃப்ட்டு, இதெல்லாம் கிஃப்ட்டு தானே. பாட்டு பாடினாலும் அது கிஃப்ட்டு தான்.
இப்படி பிரசங்கம் பண்ணாலும் அதுவும் கிஃப்ட்டு தான். நமக்கு அந்த கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு. சில பேருக்கு பாருங்கள் அந்த குரல் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லோரும் அப்படி பாட முடியாது. ஸ்பெஷலாக சில பேருக்கு குயில் மாதிரி இருக்கும், வாய்ஸ் அப்படி இருக்கும், அது கிஃப்ட்டு. சில பேர் நல்லா ஜெபிப்பாங்க, அழுது ஜெபிப்பாங்க, அது ஒரு கிஃப்ட்டு. சில பேர் நல்லா சம்பாரித்து கடவுளுடைய ஊழியத்தை கொடுப்பாங்க, ஏழைகளுக்கு கொடுப்பாங்க, தான தர்மம் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு விதத்தில் நல்லது செய்வாங்க. இதுவும் ஒரு கிஃப்ட்டு. அப்போ இது கடவுளுக்காக நம்ம செய்கிறது. கடவுள் கொடுத்த அந்த கிஃப்டை எல்லா மனுஷருடைய நல்லதுக்கும் கடவுளுடைய மகிமைக்கும் தான் அந்த 1 கொரிந்தியர் 12:7 உள்ள வசனம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, எனக்கு யாராவது ஊழியம் செய்தால், எனக்காக நீங்கள்லாம் அந்த ஊழியம் செய்தால் என்னை பின்பற்றட்டும். என்னை பின்பற்றட்டுன்னா என்ன, அவர் வழியில் தான் போகணும், வேறு வழியில் போயிடக்கூடாது. ஜாதகம், ஜோசியம், வாஸ்து, கருப்பு கயிறு, அந்த கயிறு, தாயத்து, எலுமிச்சம்பழம், தேங்காய், பச்சை மிளகாய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் அப்படிலாம் போயிடக்கூடாது. இதெல்லாம் சட்னி பண்ணுறதுக்கும் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் தான். இதை அங்கே தொங்க விட்டு இங்கே தொங்க விட்டு இங்கே தொங்க விட்டு தலகாணி கிளிக்க வச்சு காலில், கயிற்றுல, மூக்கில், காதில் கட்டி கருப்பு கயிறையும் சிவப்பு கயிறையும் இதெல்லாம் செய்யக்கூடாது. புரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நீங்கள் எனக்காக நீங்கள் சாட்சியாக இருக்க, நீங்கள் சொல்கிறாரு ஏசாயா 43:10 சொல்கிறாரு, நீங்கள் தான் எனக்கு சாட்சி, நீங்கள் தான் எனக்கு ஊழியர். ஊழியர்னா சேவை பண்ணுறவங்க. அப்போ 2 வருஷமும் சொல்கிறோம், நீங்கள் எனக்கு சாட்சியாகவும் இருக்கணும், ஊழியமாக இருக்கணும். இப்போ நாங்கள் ஊழியம் செய்கிறோம், அப்படி சாட்சின்னு சொல்கிறோம், நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம், அதான் சாட்சி. இப்போ நீங்களும் நடந்ததெல்லாம் சாட்சி சொல்கிறீங்க. அப்போ ஊழியமும் செய்யணும். அப்போ ஊழியம் செய்கிறதா இருந்தால் அவரை பின்பற்றணுமா, அவரை தான், வேறு எதையும் போய் இப்போ சொன்னால அது இது அங்கிட்டலாம் போயிடக்கூடாது. ஒரே வழி, என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுன்னு சொன்னாரா, என்ன தான் நடக்கட்டும், அது கெட்டதே நடக்கட்டும், கடவுளுக்கு நன்றி. நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. அப்போ நன்றி சொல்லும்போது அந்த கெட்டதையும் நல்லதாக மாற்றிடுவார். இதுதான் கடவுள். அப்போ என்னை பின்பற்றட்டும், என் பின்னாடி வரட்டும். ஒரு பாட்டு இருக்கும் கன்னடத்தில், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಾನು ನಿನ್ನ ಹಿಂದೆ ಬರುವೆ, ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ನಾನು ஆடி பாடுவேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அப்போ இயேசுவின் பின்னாடி, தமிழில் கூட இருக்கு, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். பாடுங்க, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா, உலகமே பின்னா, சிலுவையை முன்னா, உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றோ விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அவரை தான் பார்க்கணும், உலகத்தை திரும்பி பார்க்கக்கூடாது. உலகம்னா வாஸ்து, சாஸ்திரம், அது இது, உலகத்தை பற்றியே மார்த்தா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய மாரியாவை அனுப்பக்கூடாதா, உங்களுக்கு கவலை இல்லையான்னு மார்த்தா சொன்னது. அதுக்கு இயேசு என்ன சொன்னார், மார்த்தாலே மார்த்தாலே, நீ உலகத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு குழம்பி போயிருக்கிற. நம்ம அப்படி தான் இருக்கிறோம். சில நேரம் நம்ம அங்கே பரலோகத்துக்கு போகிறத பற்றி யாரும் கவலைப்படல. என்ன செஞ்சால் பரலோகத்துக்கு போகலாம், எந்த ப்ரேயர் மீட்டிங் போனால் என்ன வாக்கியம் கிடைக்கும், என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ இங்கே வந்தால் தான் தெரியும் அவர் பேசுகிற வார்த்தைலாம். வராமல் இருந்தால் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ அந்த தாகத்தோடு வரும்போது அவர் நம்மக்கிட்ட பேசுவார். நீ உலகத்தை பற்றிலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற, ஆனால் வேண்டியது ஒன்றே, மரியா நல்ல பங்கு, நல்ல இடத்தை தேர்ந்து கொண்டார். அது இயேசுக்கிட்ட போய் உட்காந்துக்கிடுச்சு காலுக்கிட்ட. மரியா. மார்த்தா சொல்லுது,
உங்களுக்கு கவலை இல்லையா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? நான் கிச்சனில் ஒண்டியே சாகுறேன், அடுப்பங்கரையில் கொஞ்சம் புரியலையா? அப்போ தான் ஏசு சொல்கிறார், நீ எல்லா உலக காரியத்தில் முழுகி கவலைப்பட்டு குழம்பி போயிருக்கிறாய். நீ தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற, என்ன வந்து கவலைப்படுறீன்னு சொல்கிறியா? கவலை இல்லையான்னு கேட்குறிய அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தொண்டு செய்கிறவர் எனக்கு ஊழியம் செய்யணும்னா என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார். ஆண்டவர் எங்கே இருப்பார்? மாதா, சூசேப்பரு, இயேசு 3 பேரும் எங்கே போனாங்க? ஜெருசலேம் தேவாலயத்துக்கு போனாங்க. எத்தனை வயசில்? மாதாவுக்கு 12 வயசா, இயேசுக்கு 12 வயசு? இயேசுக்கு 12 வயசு. அப்போ போனாங்க. போனோடனே திரும்ப ரிட்டர்ன் வர்றாங்க அவங்க ஊருக்கு, நாசரேத்துக்கு வர்றாங்க. வர்ற வழியில் பார்த்தா காணும். யாரை காணும்? இயேசுவை காணும். இயேசுவை காணும்னு இவங்க திரும்ப தேடிக்கிட்டே போனால் 3ஆவது நாளில் போய் சேர்றாங்க ஜெருசலேமில். அங்கே போய் பார்த்தா அவர் எங்கே இருக்கார்? போதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன உன் மகனே, உன்னை பற்றி நாங்கள் எவ்வளோ கவலைப்பட்டோம் தெரியுமா, நீ காணாமல் போயிட்டியே அப்படின்னா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் இங்கே இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? என் தந்தையின் வீட்டில் நான் இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? சொன்னாரா இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்பப்போ தந்தையின் வீட்டில் இருக்கணும். தந்தை வீடுனா எது? அவர் இருக்கிற இடம். அவர் எங்கே இருக்கிறாரு? எங்கே அவர் பெயரால் 2-3 பேர் இருக்கிறாங்களோ அங்கே இருப்பார். அவர் பேரால் எங்கெங்கெல்லாம் இருப்பார்? எங்கெல்லாம் அவர் பேரால் என்ன நடக்குது? இந்த மாதிரி ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருப்பார், வீட்டுகளில் ப்ரேயர் நடக்கும்போது இருப்பார், சர்ச்சில் இருப்பார், ரிட்ரீட் சென்டரில் இருப்பார், கூடி பிரார்த்தனை பண்ணுற இடத்துல இருப்பார். அப்போ அந்த இடத்துல நம்ம இருக்கணும். இப்போ கூடி குடும்பமாக பிரார்த்தனை இடத்துலையும் இருப்பார். நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறங்க, நான் தூங்கணும், எனக்கு டயர்டாக இருக்குன்ட்டு சில பேர் உட்காந்துருப்பாங்க. அப்போ எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? இல்லை நேரம் கிடைச்சா தனியாவது ஜெபிக்கணும்ல, அதுவும் இல்லை. நமக்கு வேண்டியது என்ன? ஞாயிற்றுக்கிழமை போனோன்னே அந்த ஒட்டக நாக்கு நீட்டு இந்த மாதிரி நீட்டி நன்மையை வாங்கணும், இல்லைன்னா கையில் வாங்கிட்டு வந்துடணும். இவ்வளோதான் நம்ம செய்கிறது. ஆனால் மறுபடியும் கொஞ்ச நேரமாவது 3 வேளை சாப்பிட்றோமே, 3 வேளை சாப்பிட்றோம்ல, கஷ்டப்படுறோம்ல, எவ்வளோ கஷ்டப்படுறோம், 1 ரூபாய்க்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா? ஆனால் அப்படிலாம் இருக்கும்போது இன்றைக்கி வரைக்கும் நமக்கு சாப்பாடு கிடைக்குதா இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் 3 வேளை சாப்பிட்றோமா இல்லையா? எப்படி சாப்பிட வைக்கிறாரு? அவர் தான் வழிகாட்டுறாரு. இன்றைக்கி சில இடங்களில் 1 வேளை தான் சாப்பிட்டு 4 கோடி மக்கள் இந்தியாவுக்குள்ளே டெய்லி 1 வேளை சாப்பிட்டு தூங்குறாங்களாம். இதே பல்லாரிக்குள்ளே எத்தனை பேர் அப்படி இருக்காங்களே? யார் கண்டா? தண்ணியை குடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஏதோ ஒரு பண்ணு தின்னுட்டு, ஒரு பிஸ்கட்டை தின்னுட்டு, சில பேர் அப்படிலாம் இருக்காங்க. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கி தின்னுட்டு தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம 3 வேளையும் நல்ல டேஸ்ட்டாக இப்படியும் சாப்பிட்றோம், நல்லா இருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ கவலைப்படாதீங்க, ஆகாயத்தின் பறவைகளை பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து பேங்கில் வைக்கிறதும் இல்லை. அதுகளுக்கு உங்கள் அப்பா அவர் இயேசு சொல்கிறாரு, உங்கள் அப்பா பிதா அவங்களுக்கும் கொடுக்குறாரு. உங்கள் அப்பா அந்த பட்சி பிராணிகளுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் அதுகளை விட மேலானவர்கள்ல, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? என்ன தேடுங்க, என்னக்கிட்ட வாங்க. பாரம் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் எங்கே வரணும்? தாயத்துக்கிட்ட போகாதீங்க, தகுறதுக்கிட்ட போகாதீங்க, தகுடுக்கிட்ட போகாதீங்க, மந்திரத்துக்கிட்ட போகாதீங்க, அதை நினச்சி இதை நினச்சி குழம்பாதீங்க. என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் சமாதானம் கொடுக்குறேன்.